டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். இஸ்ரேலின் டெல் அவிவ் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் அடுக்கடுக்காக கொத்து குண்டுகளை வீசி வருகிறது. சுமார் 8 கிலோமீட்டர் பரப்பளவு இந்த கொத்து குண்டுகள் சிதறி விழுந்து வெடிக்கின்றன. அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் இடையே 10வது நாளாக போர் நீடித்தது. ஈரானுக்கு ஆதரவாக லெபனானை சேர்ந்த ஹெஸ்புல்லா கிளர்ச்சிப்படை இஸ்ரேலை குறிவைத்து ஏவுகணைகளை வீசி வருகிறது. இதற்கு பதிலடியாக வான், தரை வழியாக லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் தீவிர தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதில் லெபனான் முழுவதும் 339 பேர் உயிரிழந்தனர். மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் செயல்படும் 20 அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் தொடர்ச்சியாக ஏவுகணைகளை வீசி வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேலின் இராணுவ தலைமையகமான டெல் அவிவ் மற்றும் முக்கிய இராணுவ தளங்கள், பல்வேறு நகரங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது. வான்வழி தாக்குதலை முறியடிக்க இஸ்ரேல் ராணுவம் சார்பில் அயர்ன் டோம் மற்றும் சி டோம் பாதுகாப்பு கவச அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. ஆனால் கடந்த சில நாட்களாக இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் ராணுவம் தடை செய்யப்பட்ட கொத்து வெடிகுண்டுகளை வீசி வருகிறது. ஈரானின் ஏவுகணை சுமார் 23,000 அடி உயரத்தில் வெடித்து 20 சிதறிய குண்டுகளாக பெறுகிறது. இந்த கொத்து குண்டுகள் சுமார் 8 கிலோமீட்டர் பரப்பளவு வரை சிதறி விழுகின்றன. இவற்றை நடுவானில் இடைமறித்து அழிப்பது கடுமையாக உள்ளது. இதனால் பல நகரங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டு வருகிறது. டெல் அவிவ் நகரில் மட்டும் 350க்கும் மேற்பட்ட பொது பதுங்கு அரங்குகள் உள்ளன. டெல் அவிவ், ஹபா உள்ளிட்ட நகரங்களில் பூமிக்கு அடியில் பிரம்மாண்ட மருத்துவமனைகள் கட்டப்பட்டுள்ளன. இதன் காரணமாக போர்க்காலங்களில் இஸ்ரேலில் உயிரிழப்பு குறைவாக உள்ளது. ஈரானின் புதிய உச்சத்தலைவராக அயத்துல்லா அலி காமேனியின் மகன் முஜ்தபா காமேனி அறிவிக்கப்பட்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கடந்த 28ஆம் தேதி நடத்திய தாக்குதலில் ஈரான் உச்சத்தலைவராக இருந்த அயத்துல்லா அலி காமேனி உயிரிழந்தார். இதையடுத்து புதிய தலைவரை தேர்வு செய்யும் பணியில் 88 மத குருக்கள் அடங்கிய சபை ஈடுபட்டது. இந்த சபை ஓட்டெடுப்பு மூலம் மறைந்த தலைவர் அயத்துல்லா காமேனியின் மகன் முஜ்தபா காமேனியை 3வது உச்சத்தலைவராக தேர்வு செய்தது. இனிமேல் ஈரானின் அனைத்து விஷயங்களிலும் முஜ்தபா காமேனி முடிவெடுப்பார். இதற்கிடையே அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல்களின் இருப்பிடம் மற்றும் அந்நாட்டு இராணுவம் எங்கிருந்து தாக்குகிறது என்பது போன்ற முக்கிய உளவு தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்குவதாக கூறப்படுகிறது. ஈரானின் புதிய உச்சத்தலைவர் முஜ்தபாவுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார். ஈரான் போரை சந்திக்கும் நேரத்தில் உயர் பதவிக்கு வந்துள்ள உங்களுக்கு அதிக தைரியமும் அர்ப்பணிப்பும் தேவை என்பதில் சந்தேகமில்லை. ஈரான் மற்றும் எங்களது ஈரான் நண்பர்களுக்கு ரஷ்யாவின் முழு ஆதரவு உள்ளது என்று புதின் அதில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் எண்ணெய் வயல்கள் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் காரணமாக பெரும்பாலான எண்ணெய் வயல்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் ஹர்முஸ் வளைகுடாவில் சரக்கு கப்பல் போக்குவரத்தை ஈரான் ராணுவம் முழுமையாக முடக்கியுள்ளது. இந்த வளைகுடா வழியாக உலகின் 25% கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடைபெறுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளின் கச்சா எண்ணெய் போக்குவரத்து முடங்கியிருப்பதால் அதன் விலை கணிசமாக அதிகரித்து வருகிறது. ஈரான் போருக்கு முன்பாக ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $65 முதல் $70 இருந்தது. போருக்கு பிறகு படிப்படியாக விலை அதிகரித்து வருகிறது. நேற்று காலையில் ஒரு பேரல் ஃப்ரண்ட் கச்சா எண்ணெய் $120 எட்டியது. பின்னர் படிப்படியாக குறைந்து $100 ஒட்டி வர்த்தகமானது. சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டு உள்ளது. ஐரோப்பிய நாடுகளிலும் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரிட்டனில் 2 நாட்களுக்கு தேவையான இயற்கை எரிவாயு மட்டுமே இருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் பெட்ரோல், டீசல் பற்றாக்குறையை சமாளிக்க இந்தியாவின் உதவியை உலக நாடுகள் நாடி உள்ளன. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார தடை காரணமாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்திய பொதுத்துறை தனியார் நிறுவனங்கள் படிப்படியாக குறைத்து வந்தன. தற்போதைய சூழலில் ரஷ்யாவிடமிருந்து இந்திய நிறுவனங்கள் மீண்டும் அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகின்றன. இந்தியாவில் 23 எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் செயல்படுகின்றன. இந்த ஆலைகளில் ரஷ்யா கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு பெட்ரோல், டீசலாக உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் பல்வேறு நாடுகளில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு நீங்கும், கச்சா எண்ணெய் விலையும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டே ரஷ்யா கச்சா எண்ணெயை வாங்க இந்தியாவுக்கு அமெரிக்க அரசு சிறப்பு அனுமதியை வழங்கியுள்ளது.
அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே தொடர்ந்து நீடிக்கும் போர் காரணமாக ஹர்முஸ் நீரிணை பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து தடைபட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை பன்மடங்கு உயர்ந்து வருகிறது. இது அனைத்து துறைகளின் வளர்ச்சியிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். மத்திய கிழக்கில் நடைபெறும் இந்த போர் பதற்றம் காரணமாக இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி 75,000 கோடி முதல் 92,000 கோடி வரை பாதிப்பை சந்திக்கக்கூடும் என்று ஏற்றுமதியாளர்கள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு ஆசியாவில் நிலவும் மோதல் சூழல் ஏற்கனவே ஆர்டர்கள், கப்பல் கட்டணம் மற்றும் சரக்கு நகர்வுகளை பாதித்து வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த இடையூறுகள் தொடர்ந்தால் மார்ச் மாத ஏற்றுமதியிலும் ஒட்டுமொத்த 2026 நிதியாண்டின் ஏற்றுமதி புள்ளி விவரங்களிலும் இதன் தாக்கம் வெளிப்படையாக தெரியும் என்று தொழில்துறை பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். சரக்கு போக்குவரத்து செலவு கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் கப்பல் நிறுவனங்கள் ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு 1.38 லட்சம் முதல் 3.69 லட்சம் வரை கூடுதல் கட்டணம் விதிப்பதாகவும் ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள எம்பி, எம்எல்ஏக்களில் 10% பேர் மட்டுமே பெண்கள் என ஜனநாயக சீர்திருத்த சங்க ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு இந்திய அரசியலில் பெண்களின் பங்கு மற்றும் பிரதிநிதித்துவம் என்ற பெயரில் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் ஓர் ஆய்வறிக்கையை வெளியிட்டது. தேசிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்புடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த ஆய்வறிக்கையில் நாடு முழுவதும் உள்ள மொத்த எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 4,666 உள்ளது. இதில் 10%, அதாவது 464 பேர் மட்டுமே பெண்கள். நாடாளுமன்ற 18வது மக்களவையில் உள்ள 543 எம்பிக்களில் 74 பேர், அதாவது 14% பேர் மட்டுமே பெண்கள். நாடு முழுவதும் 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. இதில் 22 மட்டுமே பெண்கள் எம்பிக்களாக உள்ளனர். பெண் எம்பிக்கள் இல்லாத மாநிலங்களில் கேரளாவும் இடம்பெற்றிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் அதிக அளவாக 11, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் தலா 7, மத்திய பிரதேசத்தில் 6 பெண்கள் எம்பிக்களாக உள்ளனர். கட்சிகளை பொறுத்தவரை பாஜக 31 பெண்களுடன் முதலிடத்தில் உள்ளது. காங்கிரஸ் 13, திரிணாமுல் காங்கிரஸ் 11 அடுத்தடுத்த இடத்தில் உள்ளன. நாடு முழுவதும் உள்ள மாநில சட்டப்பேரவைகளில் 4,123 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இதில் 390, அதாவது 9% மட்டுமே பெண்கள். உத்தரப்பிரதேசத்தில் அதிக அளவாக 47 பெண் எம்எல்ஏக்கள் உள்ளன. மேற்கு வங்கத்தில் 40, பீகாரில் 29, மத்திய பிரதேசத்தில் 27 பெண் எம்எல்ஏக்கள் உள்ளனர். கட்சிகளை பொறுத்தவரை 163 பெண்களுடன் பாஜக முதலிடத்தில் உள்ளது. காங்கிரஸ் 59, திரிணாமுல் காங்கிரஸ் 34 அடுத்தடுத்த இடத்தில் உள்ளன. கடந்த சில 10 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடும் பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. 1957 மக்களவைத் தேர்தலில் 45 பெண்களை போட்டியிட்டனர். இது கடைசியாக நடந்த 2024 தேர்தலில் 800ஆக அதிகரித்தது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. உலகளவில் ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2ஆம் இடத்தில் இருப்பதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் நிலவும் பதற்றமான சூழலை இந்தியா அதிகளவில் ஆயுதங்களை வாங்கி குவிப்பதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இது குறித்து அறிக்கையில் கூறியிருப்பது, கடந்த 2016-20 காலகட்டத்தை விட 2021-25 காலகட்டத்தில் இந்தியாவின் ஆயுத இறக்குமதி 4% குறைந்துள்ளது. இருப்பினும் உலக ஆயுத இறக்குமதியில் இந்தியா 8.2% பங்குடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. உக்ரைன் முதலிடத்தில் உள்ளது. தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே ஆயுதங்கள் தயாரிப்பது அதிகரித்துள்ளதால் இறக்குமதி ஓரளவு குறைந்துள்ளது. இந்தியாவின் முதன்மை ஆயுத விநியோகஸ்தராக ரஷ்யா 40%-உடன் நீடித்தாலும் கடந்த 15 ஆண்டுகளில் ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் அளவு பாதியாக குறைந்துள்ளது. தற்போது பிரான்சிடமிருந்து 29% மற்றும் இஸ்ரேலிடமிருந்து 15% இந்தியா அதிக ஆயுதங்களை பெறுகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.